ஆன்மீக ரீதியாக இன்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று தாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய முறையும் முக்கியமானதாக சொல்லப்படுது. அந்த நேரத்தில் கட்டாயமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு தவறை கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. அது என்ன தவறு என்பதை பற்றியும், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன செய்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடுகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்குங்க. விளக்கை ஏற்றுவதற்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை நம்ம சுத்தம் செய்யக்கூடாது. அதாவது தேவர்களும் தேவதைகளும் மகாலட்சுமியும் உலா வரக்கூடிய நேரமாகும். இந்த நேரத்தில் நம்ம வீட்டை சுத்தம் செய்யக்கூடாதுங்க. வீட்டை கூட்டாமல் தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டை ஒரு நாளைக்கு முன்னாடியே சுத்தம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நேரத்தில் வீட்டு வாசலை மட்டும் கூட்டி சுத்தம் செஞ்சு கோலம் போடலாங்க. அதுதான் சரியான முறையும் கூட. தவறி கூட எக்காரணத்தை கொண்டும் வீட்டை நம்ம சுத்தம் செய்யக்கூடாது. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாதுங்க. அதுலேயும் குறிப்பாக காலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரையிலான நேரத்தில் வீட்டை கூட்டவே கூடாதுங்க. இந்த நேரத்தில் கட்டாயமாக வாசல் தெளித்து கோலம் போடலாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை கூட்டி சுத்தம் செய்யாமல் தீபம் ஏற்றத்துக்கு பிடிக்காது. இப்படிப்பட்டவங்க வீட்டு பூஜை அறையில் மட்டும் ஒரு துணியால் துடைத்து சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. தனியாக பூஜை அறை இல்லாதவங்க பூஜை அலமாரிக்கு கீழ்ப்பகுதியை மட்டும் ஈர துணியால் துடைத்து விட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றுவது சிறப்பானதாகும். அடுத்ததாக பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குதுங்க. வாசலை தெளித்து கோலம் போடக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாய் வந்தாலும் சரிங்க, பூனை வந்தாலும் சரி, அதுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உணவு வைக்கலாங்க. இல்லைன்னா பிஸ்கட் கூட கொடுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது தின்பண்டம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுப்பது சிறப்பானதாகும். உங்கள் வீட்டு பக்கத்தில் மாட்டு கொட்டகை இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பானதாகுங்க. அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வாழைப்பழத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. சில பேரோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா விடிய காலை நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலையோ இல்லைன்னா வெளிப்பகுதியிலையோ இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்துலையோ காக்காய்கள் குருவிகள் பறவைகள் எல்லாம் எழுந்திருக்கக்கூடிய சத்தமானது கேட்குங்க. அந்த நேரத்தில் நம்ம அந்த உயிரினங்களுக்கு உணவு வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். இல்லைன்னா தானியங்களை கூட போடலாங்க. சூரிய உதயத்திற்கு முன்னாடி வாயிலா ஜீவன்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு நம்முடைய செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தினந்தோறும் கட்டாயம் செய்ய வேணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வருங்க. உங்களால் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் இந்த புண்ணிய செயலை செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு இறை வழிபாடு செய்வது பெரும் புண்ணிய காரியமாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தவறாமல் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் செல்வ வளமானது அதிகரிக்கும். அதே போல் ஒரு நல்ல காரியத்தை செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் புண்ணிய பலனானது ஏற்படுங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை நேரமான 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரமாகுங்க. இந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு குளித்துவிட்டு இறை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அதே போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜை மற்றும் ஹோமங்களுக்கு நல்ல பலனானது இருக்குங்க. நல்ல நாள் பார்க்க வேண்டிய கட்டாயமெல்லாம் கிடையாது. ஏன்னா இது இறைவனுக்கான
நேரம் என்பதனால அந்த நேரத்தில் தீட்டு எதுவும் கிடையாதுங்க. பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபாடு செஞ்சோம்னா வீட்டில் சர்வ மங்களமும் கிடைக்கும், செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு குளித்து விட்டு திருநீர் வைத்து கொண்டு இறைவனை வேண்டி நம்ம வழிபட்டோம்னா மகாலட்சுமி கடாட்சகமானது கிடைக்குங்க. அதற்கு பிறகு வாசலில் அரிசி மாவால் கோலம் போட வேணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே விளக்கேற்றி வழிபட வேணுங்க. மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடியே நம்ம விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவ மந்திரங்களை நம்ம சொல்லலாங்க. அப்படி சொல்ல சொல்ல நம்ம உள்ளுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்வலைகளானது பரவ தொடங்குங்க. அதனால நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும், நமக்குள்ள நேர்மறையான சிந்தனைகளானது அதிகரிக்குங்க. பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது புனிதமான தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எல்லோராலையுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு பூஜை செய்வது அப்படிங்கிறது முடியாத காரியமாகுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வழிபட்ட பலனை பெற நம்ம என்ன செய்ய வேணும், பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இணையான சிறப்பு மிகுந்த நேரம் ஏதாவது இருக்குதா என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்முடைய கஷ்டங்கள் தீர பிரம்ம முகூர்த்த நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் ஆன்மீகத்தோடு இணைத்து பார்த்துருக்குறாங்க. அதில் ரொம்பவே முக்கியமான வழிபாடுதாங்க தீப வழிபாடாகும். வீட்டில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு சின்ன தீபம் கூட இருளை விலக்கி ஒளியை தருவது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனதிற்கும் வீட்டிற்கும் ஒரு புனிதமான ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் காலையிலையும் மாலை நேரத்துலையும் வீட்டில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட வேணும் அப்படிங்கிற மரபானது இன்று வரைக்குமே இருக்குதுங்க. ஆனால் தீபம் ஏற்றக்கூடிய நேரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்தம் மற்றும் சந்தியா காலம் இந்த 2 நேரமுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நேரமாகுங்க, புனிதமான நேரமாகும். சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலமே பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம எழுந்திருச்சு குளித்து விட்டு நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை நம்ம வணங்க வேணும். இப்படி வணங்குவதால் நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்குங்க, தெளிவான சிந்தனையானது உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. முனிவர்கள், யோகிகள் மற்றும் ஞானிகள் பல பேர் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் தியானம் செய்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் இறைவனுடைய அருளை நம்முடைய மனதில் உணரச் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய முன்னோர்கள் காலையில் மட்டும் இல்லாமல் மாலை நேரத்திலேயும் ஒரு விசேஷமான நேரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுவே சந்தியா காலமாகுங்க. சூரியன் மறையக்கூடிய நேரத்துக்கு சற்று முன்னாடி வரக்கூடிய நேரம் பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய புனிதமான வேலை தாங்க இந்த சந்தியா காலமாகும். பொதுவாக மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். இந்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் தீபம் எரிந்து கொண்டு இருந்துச்சுன்னா அமைதியானது கிடைக்குங்க, நேர்மறையான சிந்தனைகளானது அதிகரிக்கும். அதே போல் இறைவனுடைய அருளை நம்மளால் முழுமையாக பெற முடியுங்க. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் 3 தீபங்கள் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கும். இப்படி செய்வதனால குடும்ப நலனானது நன்றாக இருக்குங்க, ஆன்மீக ஒளியானது நன்றாக இருக்கும். அதே போல் இறைவனுடைய அருளானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. தீப வழிபாட்டில் பல வகையான திரிகளானது பயன்படுத்தப்படுதுங்க. அதில் மஞ்சள் நிற திரிக்கு தனிப்பட்ட முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது. சாதாரண பஞ்சு திரியை மஞ்சளில் தோய்த்து உலர்த்தி அதை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் சில இடங்களில் இன்றுமே இருக்குதுங்க. மஞ்சள் என்பது மங்களகரத்தினுடைய அடையாளமாகும், அம்மனுடைய அருளின் சின்னமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இதனால் மஞ்சள் திரியில் தீபம் ஏற்றோம்னா நம்முடைய மன கவலையானது குறையுங்க, குடும்பத்தில் நல்ல மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. ஒரு தீபத்தை ஏற்றும் போது மன அமைதி அடையுதுங்க, இறைவனுடைய அருளால் அதிகரிக்குது, எதிர்மறையான எண்ணங்களானது குறையுது, குடும்பம் நன்றாக இருக்க பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பானது நமக்கு கிடைக்குதுங்க, நம்முடைய நம்பிக்கையானது அதிகரிக்குது. இதுவே தீப வழிபாட்டின் உண்மையான அர்த்தமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தெய்வ வழிபாடோடு சம்மந்தப்பட்டதாகுங்க.
ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. இப்படி செய்வதனால ஆரோக்கியம் மற்றும் மன உறுதியானது அதிகரிக்குங்க. திங்கட்கிழமை நாளுங்கிறது சிவபெருமானுக்குரிய நாளாகும். சிவபெருமானுக்குரிய நாளில் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா மன அமைதியானது கிடைக்குங்க. குடும்ப ஒற்றுமையானது ஏற்படும். அதே போல் செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகுங்க. சக்தி வழிபாட்டுக்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா தைரியமானது அதிகரிக்கும், வெற்றியானது கிடைக்குங்க. புதன்கிழமையில் கல்வி, ஞாபக சக்தி மற்றும் அறிவு வளர்ச்சிக்கான நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் மற்றும் ஞான வழிபாட்டுக்கு சிறந்த நாளாகும். குழந்தை பாக்கியம் மற்றும் நல்ல முன்னேற்றம் வேண்டி வழிபடக்கூடியவங்க இந்த நாளில் வழிபாடு செய்யலாங்க. வெள்ளிக்கிழமை நாளுங்கிறது மகாலட்சுமி மற்றும் அம்பாளை வழிபடுவதற்குரிய நாளாகும். இப்படி வழிபடுவதனால குடும்ப வளம், செல்வம் மற்றும் மங்களம் வேண்டி தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாகுங்க. சனிக்கிழமை நாளில் சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபடக்கூடிய நாளாகும். நம்ம இப்படி சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டோம்னா தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. தீபத்தில் மகாலட்சுமியுடைய அருள் கொண்டிருப்பதுங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் நம்ம தீபம் ஏற்றிய பின்னாடி தீபலட்சுமி நமோ நம்ம என்று மனமுருகி நம்ம வழிபட வேணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு, ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.